என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இதை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அப்போ உங்களுக்கு கூட்டணியை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ ஏற்கனவே இருந்தவங்களே சொன்னாங்கன்னா நம்ப மாட்டாங்க, நம்புவாங்க. இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி இவங்கெல்லாம் டீம் மேட்ச் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி கட்சிகளா இருந்தா பரவாயில்ல, இவங்கெல்லாம் திமுகவுடைய ஆட்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அது காங்கிரஸ் செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்கலாம் இருக்கட்டும், எல்லாருமே இவங்கலாம் திமுக தானே அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அடையாளமே மறந்து போய் திமுகவுடைய ஒரு அங்கம்ன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 சீட்டு எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு நீங்க தருவீங்க 0.4க்கே நீங்க அவ்வளவு தருவீங்கன்னா நல்லா 1 பாயிண்ட்க்கு மேல இருக்க, எனக்கெல்லாம் நீங்க அதிகமா தரணும்னு அவரு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன 1 பாயிண்ட்க்கு மேல சிஎம்மா இருந்து நானே வரேன். யாரு சிஎம்? ஓபிஎஸ். எங்க அவர் சிஎம்மா இருந்து வராருன்னா அப்ப அவருக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் தான் சபாநாயகர் பதவிக்கு. நீங்களாம் என்ன 0.5 1 சில்ட்ரன் சொல்றீங்க? ஹலோ, நான் சிஎம்மா இருந்து நானே வரேன் உங்க கட்சிக்கு அப்படின்னா ஸ்டாலின் ஒன்றும் பண்ண மாட்டார். பேக்கெட் இருந்து கையை விட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழமா எடுத்து போட்டுருவாரு. இது எலுமிச்சம்பழம் இல்லைங்க, சாத்துக்குடி, ஓரமா உட்காந்து உரிச்சுக்கிட்டு இருங்க, தேர்தல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. அவருக்கு பதவி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. தேனி இல்லைங்க, நீங்க போய் கலைஞர் சமாதியில உட்காந்து தர்ம யுத்தம் நடத்த போறாரு. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாத்துக்கோங்க. கலைஞர் சமாதி இல்லையா? ஆமா. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா யாருக்கும் கம்மி பண்ணவும் முடியாது. எல்லாருமே அவ்வளவு சுமந்து இருக்காங்க. ஸோ யாரையுமே வந்து குறைச்சி எடை போட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பஞ்சாயத்தை சொல்லுவாங்க. வேங்க வேலுக்கு நான் வரல, நீங்க வேங்க வேலை பத்தி நான் எதுவுமே இது பண்ணிக்கல, நீங்க இது பண்ணலன்னு கேட்பாங்க. தொழிலாளர் போராட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து நான் வந்து மாலை போட்டல, சாம்சங் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து மாலை போட்டல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் நான் என்னைக்காவது வந்து கேட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி வைகோ வந்து கேட்பாரு. தோத்துட்டோம்னா என்ன நிலைமைன்றது உங்களுக்கு தெரியும். தோத்தாதானே 200 லட்சியம், 234 லட்சியம், 200 நிச்சயம். 5000 போட்டிருக்கோம், ஓட்டு போட மாட்டீங்களா? நான் வாங்கல, நீங்க வாங்கல, நீங்க போட மாட்டீங்க, நீங்க அண்ணனுக்கு போய் போடுவீங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க பண்ணிட்டு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாங்களா? போலாம். அது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டோ ஒன்று இருக்குது சரிங்களா, ஷேர் ஆட்டோ. 5 பேர் உட்கார இடத்துல 10 பேரை கூட இது தம்பி இன்னொரு 5 பேர் சேர்த்து ஏற்றலாம்ப்பா தம்பி அப்படின்னு. பங்கு ஆட்டோவா? பங்கு ஆட்டோ ஒன்று இருக்குது, ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ வந்தாலும் தாங்கும் போல இருக்கு அப்படின்னு. சோறு தின்னவங்க கிட்ட என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. திமுகவோட கூட்டணி தான் இன்னைக்கு டாபிக். வந்து திமுகவோட கூட்டணி ஆல்ரெடி இருக்கிற பஞ்சாயத்துல நீங்க வேற அது இல்லைங்க, இருக்கிறவங்க ஜெயிச்சவங்களுக்கு திருப்பி சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை இளைஞர் அணி இருக்காங்களா அவங்களுக்கு புதுசா சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா, இல்லை இந்த புது வரவுக்கு கொடுப்பாங்களான்ற ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருக்குது. நம்ம பார்ப்போம் என்ன பண்ண போகுது திமுக. எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களா? முதல்ல 234 கட்சி வரப்போகுது, எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்து நிப்பாட்ட போறாங்க. திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணி, வெற்றி கூட்டணி, 2.0 திராவிட மாடல் 2.0 வரப்போற ஒரு கூட்டணி, திராவிட மாடல் கூட்டணி, தமிழகத்தின் முன்னோடி கூட்டணி, இந்தியாவிற்கே முன்னோடி திராவிட மாடல் கூட்டணி அப்படின்னு பல வகையில விளம்பரங்கள் அப்படின்லாம் வந்தா கூட திமுக கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதற்கு முன்னுதாரணம் காங்கிரஸ். அது ஒரு பெரிய பஞ்சாயத்துன்ற நம்ம தொடர்ந்து நம்மளே நிறைய பேசிட்டோம். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் என்னதான் அண்ணா வந்து இல்லை வேணாம் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொன்னாலுமே கூட அவரும் ஒரு பஞ்சாயத்துல இருக்காரு. 4 கண்டிப்பா இந்த 6 ஒத்துக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் 1 எக்ஸ்ட்ராவாவது கேட்டு வாங்கிடுவாரு. எப்படியாவது 7 சட்டசபை வந்து வாங்கிடணும்ன்ற துடிப்போட தான் அண்ணனே வந்து இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வளர்த்த 4 எம்எல்ஏக்கள் பத்தாது இல்லையா, அதனால எக்ஸ்ட்ராவா இன்னொன்று வாங்கி ஒரு 5வது எம்எல்ஏவா உருவாக்கிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க இரட்டை இலக்கத்துல தான் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னுட்டாங்க. வைகோவும் வந்து ஒரு 12 தொகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு இருக்கு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு? 1.1% மேல இருக்கு. என்ன சொல்றீங்க? 1% மேல வச்சிருக்காரு. அவருக்கு 7 சீட்டு.
0.47 புள்ளி 4.3 4.3 வச்சிருக்கவங்களுக்கு 10 சீட்னா 10 சீட் அவங்களுக்கும் உறுதி இல்ல. அதான் சொல்றேன். இல்லையே 13 கொடுத்துருக்காங்க. இல்ல. இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுப்பாங்க. அவங்க எவ்வளவு வேணா 13 இல்ல 243 கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆந்திரா கேரளா சேர்த்து ஒரு 5 எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட கொடுப்பாங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு இருக்குல்ல, அது அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10+லாம் கிடையாதான், 7+ தான். 7 + ஒரு இது ராஜ்யசபா. ஆமா, இவங்களாலதான் இப்ப விசிகாவுக்கே 7. உங்களால இப்ப நான் தேவையில்லாம இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது கடுப்புல இருக்காரு. சோ இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு அவங்களே இரட்டை இலக்கத்தை தான் போட்டி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களையும் பார்க்கணும். அதே சேம் டைம் வைகோ அண்ணன் ரொம்ப வருஷமா ரொம்ப பழக்கம். இப்பெல்லாம் வந்து திமுகவும் மதிமுகவுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை மெர்ஜ் பண்ணிட்டாருன்னா மதிமுகவே இனிமேலும் கிடையாது அப்படின்னு எப்படி நம்ம சரத்குமார் அண்ணனுக்கு வந்து தோணி நைட் 2 மணிக்கு துணி ராதிகா கிட்ட கேட்டு அவங்க வந்து வேணா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் போய் சேர்த்தாரோ, அந்த மாதிரி வைகோ அவர்களுக்கும் நடு ராத்திரில ஏதாவது நல்ல கனவுகள் வந்து போனாரு. வந்துட்டாரா? எங்க நடைபயணம் எங்க போனாரு? அது எப்பயோ போயிட்டு எப்பயோ வந்துட்டாரு. அது யாரும் பார்க்கல, நடக்கிறதே யாரும் பார்க்கல. அதுதான் தெரியல. போனாரு, கிளம்புறேன்னு சொன்னாரு. அதுதான் உங்களை மாதிரியே யாருக்கும் அது தெரியல அவர் போனது. அதனால என்னடா எவனுமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு, பாதியிலே வந்துட்டாரு. அதனால வந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒருவேளை கனவுகள் ஏதாவது வந்து சரி செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு நடந்துச்சுன்னா, துரை வைகோ வேணா நீங்க வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு உதயநிதி மாதிரியே ஒரு துணை முதலமைச்சர் ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல, நாங்க திமுகலே இணைஞ்சிரோம்னு சொன்னாருன்னா ஏதாவது நல்லது நடக்கும். இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. உண்மையாவே திமுக கூட்டணியில சீட் ஒதுக்குறதுல பெரிய பஞ்சாயத்து வந்திருக்கு. காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில டார்ச்சரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் நெருங்க அந்த டார்ச்சர் இன்னும் அதிகமாகும். வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரையும் வரவேற்று வாங்க புன்முறுவலோட அவங்க வச்சிருக்க புத்தகத்தை அவங்கள்ட்டே கொடுத்து அவங்களே வந்து வாங்கிக்கிறது, அவங்களே சால்வையை போட்டு மாத்திக்கிறதுன்றதெல்லாம் இருந்தாலுமே கூட, சிரிச்சு பேசினாலுமே கூட எத்தனை சீட்டை ஒதுக்குறதுன்ற பஞ்சாயத்து பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா வந்து சொந்த கட்சிக்காரங்கள் இருக்காங்க இல்லையா, யாரு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா, சீனியர்கள். அதாவது இவரு கூட கிரிக்கெட் விளையாண்டவங்க, ஸ்டாலின் அவர்கள் கூட கிரிக்கெட் விளையாண்டவங்க, பந்து பிரிக்கப்பட்டவங்க, கார் ஓட்டினவங்க, வந்தவங்க போனவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாமே பெருண்டார்ச்சரா இருக்காங்க. அதுல முதன்மையானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தூக்கி வளர்த்தவர் துரைமுருகன். அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவருக்கு வந்து இந்த தடவை சீட்டு கிடையாதுன்றது பரவலா முன்னாடியில இருந்தே பேசிட்டு இருக்க விஷயம். இப்ப திடீர்னு வந்து துரைமுருகனுக்கு சீட் இல்லையா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவரு வந்து எப்படி நிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப அவருக்கு வேலை அந்த இடத்துல வேற யாருக்கா கொடுத்துடலாம்னு அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்க போயிருக்காரு. என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், நீங்க தான் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவரு கேட்க, இல்லை இருக்கேன், சரி இந்த மாதிரி இந்த தடவை அப்படின்னு இந்த மாதிரி சீட் எதுவும் நீங்க கொடுக்க மாட்டீங்க இந்த தடவைன்னு சொல்லி சொல்றாங்க, என் காதுக்கு அடிபட்டுச்சு நியூஸ் அப்படின்னா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் மருமகளுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு. எது, நீங்க பொதுச் செயலாளர், உங்க பையன் ஒரு எம்பி, மாவட்ட செயலாளர், இப்போ உங்க மருமகளா? சரி என்ன பண்றது, பெரியவர் சீனியரு என்னவா இருக்கீங்க, அப்பாவுக்கு அடுத்து எல்லாமா அதனால அவருக்கு இந்த தடவை கொடுக்கறதுக்கு பதிலாக மருமகளுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சீனியர்களும், பெரியசாமியா இருக்கட்டும், அவரு பையன் எம்எல்ஏ, அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. பொன்முடியோட பையன் கௌதம் சிகாமணி, அவருக்கும் வந்து இந்த அவர் ஏற்கனவே எம்எல்ஏ, அவரையும் வந்து இந்த தடவை வந்து மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கிருங்கன்றாங்க. அப்புறம் ஏவா வேலு அவர்கள், என் பையனுக்கு இந்த தடவை வந்து வாய்ப்பு கொடுங்க, கட்சியை நான் பாத்துக்கிறேன், வட மாவட்டம் இந்த பக்கம்லாம் நான் பாத்துக்கிறேன், என் பையனை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த டீல் வந்து தலைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, பாத்துக்கிறேன்னா என்ன, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து ஓகே பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனியர் அமைச்சர்களும் அவங்கவுங்க வாரிசுகளை வந்து டெவலப் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி யாரு, இப்ப இருக்கிறவங்க, இப்ப இருக்கிற அப்பாவும் மகனும். நீங்க இருக்கீங்க இல்லையா, தலைமையில தான் நீங்க இருக்கீங்க, மற்ற இடங்களை நாங்க இருக்க கூடாதா, நாங்க தலைமையா கேட்டோம், அமைச்சருக்கு இது துணை முதலமைச்சர் கேட்டோமா, இல்ல என்னைக்காவது எங்களை ஒரு முதலமைச்சர் ஆக்குங்கன்னு நாங்க கேட்டிருக்கோமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. உங்க இதுல நீங்க இருங்க, எங்க இதுல நாங்க இருந்துக்கிறோம், நானும் என் பிள்ளை என் மருமக அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு அப்படி பாக்க இளைஞர்களை முன்னிறுத்துறாங்க. அததாங்க சொல்றேன், இளைஞர்களை முன்னிறுத்துறாங்க. வாரிசு அரசியல் சொல்லல, வாரிசு இளைஞர்களை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றேன். இப்படி பாத்தீங்கன்னா அவங்களே ஏகப்பட்ட பேர் வராங்க, சீனியர் அமைச்சர்கள்லயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது ஏவா வேலுவா இருக்கட்டும், பெரியசாமி அவர்களா இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும், இவரு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அது நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பொன்முடி அவர்களா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் 4-5 பேர்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க வாரிசுகளுக்கு கம்பல்சரி சீட் வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னொரு பக்கம் புதல்வர், நான் புதல்வன், அவர் என்ன சொல்றாரு,
இளைஞர் அணிக்கு ஒரு முக்கியமான இதை கொடுங்கன்னு ஒரு மேடைகள்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போவே மேடைகளில் பேசும்போதே 40 தொகுதிகள் எங்களுக்கு சீட்டாவது நீங்கள் வந்து 40% ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னார். அது 40% இல்லை 40 தொகுதியான்றது இப்போ தெரியலை. கிட்டத்தட்ட 40லேருந்து 50 தொகுதி எங்களுக்கு வந்து ஒதுக்குங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளராக கேட்குறாரு. இளைஞர்களுக்கு ஒதுங்குங்கன்னு. அதில் நிறைய புதுமுகங்கள் புது வரவுகள்லாம் வந்து இருக்காங்க. ஏன் உதயநிதிக்கு இளைஞர் அணிக்கு ஒதுக்கணும்னா இளைஞர் அணியை வந்து செட் பண்றதுக்கு உதயநிதி ரெடி ஆயிட்டாரு. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நேற்று துரைமுருகன் நேரத்துல அன்பில் மகேஷ் வந்துட்டாரு. என்ன சமிக்கை அது? ஒருவேளை நாளை பின்ன முதலமைச்சர் உதயநிதியாக உட்கார போகும்போது துரைமுருகன் இடத்துக்கு அன்பில் மகேஷ் வந்துருவாரு. அவை முன்னவரா அன்பில் மகேஷ் வந்துருவாரு. ஒரு சீனியர் இல்லை, ஆனா அவர் வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துருவாரு. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி இளைஞர் அணிக்கு ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட சீட்டு கொடுத்தீங்கன்னா அவரோட செட் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணிடுவாரு. அவரோட ஆட்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சிருவார். ஸோ அதுக்கு இளைஞர் அணிக்கு ஒரு 40-50 சீட்டு வேணும்னு அவர் ரெடி பண்ணுறாரு. கூட்டணி கட்சிகள், ஸோ கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே ஏகபோகமாக தான் இருக்காங்க. இப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தேமுதிக வேற உள்ள கூட்டு வந்து விட்டுருக்காரு. ராமதாஸ் அவர்களையும் உள்ள இணைக்கிறதுக்கா இன்னும் பேச்சு வந்து ராமதாஸ் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ராமதாஸ் இப்போ அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ அதிகமாக இருக்கு. அங்கதான் இருக்காங்க. ஆனாலும் பையனை சமாதானப்படுத்துற வேலையில சில பேர் ஈடுபட்டு இருக்காங்க. சில முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அதிமுகல அங்க ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் இங்க ஒரு 2-3 பேருக்கு சீட்டு கிடைக்கும்ன்றதுனால இங்க வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வேற வேற இதுல இரட்டையிலே கூட நின்று ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு, இரட்டையில நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி திமுக கூட்டணியில் ராமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி பார்க்கும்போது இது கூட்டணி கட்சிகளான தேமுதிக வந்திருக்கு. ஸோ தேமுதிக வந்தோடனே விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட பேரத்தை அதிகமாக்கிட்டாங்க. 7 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு 6 பத்தாது, 10-11 வேணும்னாங்க. அவ்வளோலாம் சத்தியமாக கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும். ஸோ எதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு 7 இந்த அழுகுன தக்காளி உள்ள கொண்டு வந்தா பிரச்சனைன்னு தெரிஞ்சுமே அது உள்ள கொண்டு வராங்கன்னா நாராயணா வியாபாரமே ஆகாத ஓட்ட தக்காளியா வியாபாரம் பண்ணிட்ட வலையாளியா நீனு. இல்ல அதுதான் கேக்குறேன். அது தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுங்களா? இல்ல தெரியும் கூட்டு வந்தா இல்ல தெரியும் தான், பிரச்சனை நடக்கும். இல்ல தெரியும் தான். ஆனா ஒரு வலுவான பாத்தீங்களா திமுக தான் எல்லாமே, திமுக கூட்டணியால தான் எல்லாமே முடியும், திமுக நோக்கி தான் எல்லாரும் வராங்க, அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இதை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அப்போ உங்களுக்கு கூட்டணியை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ ஏற்கனவே இருந்தவங்களே சொன்னாங்கன்னா நம்ப மாட்டாங்க, நம்புவாங்க. இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி இவங்கெல்லாம் டீம் மேட்ச் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி கட்சிகளா இருந்தா பரவாயில்ல, இவங்கெல்லாம் திமுகவுடைய ஆட்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அது காங்கிரஸ் செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்கலாம் இருக்கட்டும், எல்லாருமே இவங்கலாம் திமுக தானே அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அடையாளமே மறந்து போய் திமுகவுடைய ஒரு அங்கம்ன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்து சொன்னா நல்லா இருக்கும். அப்போ பெண் கேப்டனை கூப்பிடுங்க, பெண் கேப்டனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க பேசுங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, திமுக அரசு நல்ல அரசு, அண்ணன் ஸ்டாலின் ஒரு மாதிரி நல்லா பண்றாரு, அண்ணன் தம்பி உதயநிதி அவர்கள் வந்து பிரம்மாண்டமா சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அறிவு திருவிழாலாம் எடுத்து நடத்துறாரு, இது வரைக்கும் யாருமே நடத்த முடியாத பல அரிய நிகழ்வுகள்லாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அவருடைய எனக்கே அவரை பார்க்கும்போது சில நேரத்துல இளம் பெரியார் மாதிரி தான் தெரியுது. சம்டைம்ஸ் பார்க்கும்போது கேப்டனோட அந்த சின்ன வயசு கேப்டனை பாக்குற அந்த ஞாபகம் கூட சில நேரங்கள்ல வருது அப்படின்லாம் சொல்லுங்க அப்படின்னு மேடை ஏத்துவாங்களா? ஏத்துவாங்க. வடிவேல் பேச வருவாரா? வாய்ப்பு இருக்கு, வடிவேலையும் பேச வைக்கலாம். வடிவேல் வந்து அப்ப வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நரம்பு கிடையாது இல்ல, அதனால நீங்க என்ன வேணா பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதையும் இவங்க கேட்டுப்பாங்க, அதை வந்து அதையும் சந்தோஷமா வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அதே மேடையில மாணிக்கம் தொண்டர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இல்ல எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க எவ்வளவு டார்ச்சல் பண்ணிருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். அடிமட்ட தொண்டர் வரைக்கும் தெரியும். அந்த பில்டிங் இடிச்சாங்க. 150 ஸ்வீட் பாக்ஸ் நீங்க தருவீங்களா? 125 150 ஸ்வீட் பாக்ஸ் நீங்க தருவீங்களா? 150 ஸ்வீட் பாக்ஸ் நீங்க ஒரே நேரத்துல தின்ன முடியுமா? முடியும், கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிருங்க. அது அந்த ஸ்வீட் பாக்ஸ் கிடையாது. அந்த ஸ்வீட் பாக்ஸை நீங்க பினாமி பேர்ல போட்டு வச்சுக்கலாம். நீங்க சொல்ற ஸ்வீட் பாக்ஸ் வேற, நான் சொல்ற ஸ்வீட் பாக்ஸ் வேற. அந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே இருக்கும். அள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி ஆளும் வருவாங்க. 150 175 200 வரைக்கும் கூட அது டெவலப் ஆகும். சோ இப்படி எல்லாம் வந்து இருக்கு. நீங்க அந்த டெப்த்துக்குள்ளார போனீங்கன்னா அது வேற, அது 3ஆம் உலகம், அங்க போகாதீங்க. அப்படி இப்ப தேமுதிக உள்ள வந்ததுனால விடுதலை சிறுத்தைகளும் அவங்க வந்து ஒரு 7 சீட்டு எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு நீங்க தருவீங்க 0.4க்கே நீங்க அவ்வளவு தருவீங்கன்னா நல்லா 1 பாயிண்ட்க்கு மேல இருக்க எனக்குலாம் நீங்க அதிகமா தரணும்னு அவரு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன 1 பாயிண்ட்க்கு மேல? சிஎம்மா இருந்து நானே வரேன். யாரு சிஎம்? ஓபிஎஸ். எங்க அவர் சிஎம்மா இருந்து வராருன்னா அப்ப அவருக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் தான் சபாநாயகர் பதவிக்கு. நீங்களாம் என்ன 0.5 1 சில்ட்ரன் சொல்றீங்க? ஹலோ, நான் சிஎம்மா இருந்து நானே வரேன் உங்க கட்சிக்கு அப்படின்னா
ஸ்டாலின் ஒண்ணும் பண்ண மாட்டார். பேக்கெட் இருந்து கையை விட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழமா எடுத்து போட்டுருவாரு. இது எலுமிச்சம்பழம் இல்லைங்க, சாத்துக்குடி. ஓரமா உட்காந்து உரிச்சுக்கிட்டு இருங்க, தேர்தல் முடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. அவருக்கு பதவி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. தேனி இல்லங்க, நீங்க யோசிச்சு போய் கலைஞர் சமாதியில உட்காந்து தர்ம யுத்தம் நடத்த போறாரு. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாத்துக்கோங்க. கலைஞர் சமாதி இல்லையா? ஆமா, கலைஞர் சமாதியில தான் கலைஞரே சொல்லிடுவாரு, தம்பி என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரம், உன்னைய தூக்கி போட்டா என்ன ஆகும் தெரியுமா, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு அவரு கலாச்சாரம் விட்டுருவாரு. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையும் யோசிக்கணும். அவரோட பையனுக்காக தான் அவர் வந்து அங்க போயிருக்காரு. அவருக்கு ஒரு பதவி தான், அவருக்கு எம்எல்ஏ டவுட் தான், மேக்சிமம் கிடைக்காது. ஏன்னா தேனியை ஆண்டிப்பட்டிலாம் அங்க ஆள்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. இங்க இருந்து போனவர்லாம் இருக்காரு. அந்த பேர் என்ன, தமிழ் சொல்லுவாங்க, ஒரு நல்ல பேர், எம்பியா இருக்காரு, டக்குன்னு மறந்துடுச்சு, நல்ல மனுஷன். இங்க ஏடிஎம்கேல இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போய் அங்கிருந்து திமுக போய் இப்ப எம்பியா இருக்காரு. தமிழ்ச்செல்வன், தங்க தமிழ்ச்செல்வன் அவருலாம் இருக்காரு. அவருக்கு இவருக்கு ஏக பொருத்தம். அந்த கட்சியில இருக்கும்போது நல்ல இணக்கம் தான், ஒரே இது ஆளுங்க, ஒரே ஊரு, பக்கத்து ஊருன்றதுனால அந்த பஞ்சாயத்தெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அவருக்கு பதவி கஷ்டம். உங்க பையனுக்காக அங்க போயிருக்காரு. வேணா ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு துணை பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்கலாம், ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு கொடுக்கலான்னு வெயிட் பண்றாங்க. அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஸோ கூட்டணி கட்சியினரும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும், 8 தொகுதி வேணும், உங்க பாவங்களை எல்லாம் நாங்க சுமந்தோம் அல்லவா, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க சர்ச்சுக்கு போய் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு பாதையாற்ற வரிசையா நின்னோம் இல்லையா, நானு அண்ணன், எனக்கு பின்னாடி அண்ணன், அவரு இவருன்னு எல்லாரும் நின்றுருக்கோம் இல்லையா, எதையாவது பார்த்து கொடுங்க, உங்களுக்காக தான் நாங்க அவர்கிட்ட கூட போகாம இருக்கோம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுங்க. போகாம சேர்க்கலாம் இல்ல, சேர்க்கறதுக்குலாம் தயாரா தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் போக விருப்பப்படலை. அதனால வந்து எங்க போனா தப்பா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால போகல. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு புது வரவுகள்னா இங்க இருந்து போன மனோஜ் பாண்டியன், அப்புறம் இவரு வைகை செல்வன் அப்படின்னு, ஆமா ஏகப்பட்ட பேரு வந்து வரிசையில இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அக்ரிமெண்டே இதுதான், வந்தீங்கன்னா ஏடிஎம்கேல எந்த தொகுதியில நின்னீங்களோ அதே தொகுதியில நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், எம்எல்ஏ வந்து நின்றுங்க அப்படின்னு. ஸோ இப்போ இங்க என்ன பஞ்சாயத்துனா இத்தனை பேர் வரிசையில இருக்காங்க. ஸோ எல்லாரையும் இப்ப சமாளிக்கணும். இப்போ இதுக்கு ஸ்டாலின் வந்து என்னெல்லாம் பண்ணுவாரு, எத்தனை சீட் திமுக நிற்கும், நம்ம சொல்றோம் 175 வரைக்கும் நிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கட்சி அங்கீகாரம் இல்லாம போயிடும். தொடர்ந்து உதயசூரியன் நின்னாங்கன்னா அவங்க கட்சி சின்னம், அவங்களுக்கான அங்கீகாரம் இல்லாம கட்சியை வந்து பதிவுல இருந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பஞ்சாயத்தும் இருக்கு. ஆனா திமுகவும் அதோடைய அந்த சீட் ஷேரிங் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா, திமுக குறைச்சிக்கிட்டாங்கன்னா அந்த மெஜாரிட்டி வந்து மிஸ் ஆகும்ல. மெஜாரிட்டி மிஸ் ஆகாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 175 போய் நின்னாதான் அட்லீஸ்ட் அந்த 120 நம்ம நெருங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 150 நின்னா 125 118 வராதோ அப்படின்ற ஒரு டவுட்டும் அவங்களுக்குள்ளார வந்து இருக்கு. அதனால மேக்சிமம் என்ன பண்ண முடியும் ட்ரை பண்றாங்க. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா யாருக்கும் கம்மி பண்ணவும் முடியாது, எல்லாருமே அவ்வளவு சுமந்து இருக்காங்க. ஸோ யாரையுமே வந்து குறைச்சி எடப்பட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பஞ்சாயத்தை சொல்லுவாங்க, வேங்க வேலுக்கு நான் வரல, நீங்க வேங்க வேலை பத்தி நான் எதுவுமே இது பண்ணிக்கல, நீங்க இது பண்ணலன்னு கேட்பாங்க. தொழிலாளர் போராட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து நான் வந்து மாலை போட்டல, சாம்சங் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து மாலை போட்டல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் நான் என்னைக்காவது வந்து கேட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி வைகோன் வந்து கேட்பாரு. நான் தான் வேணவே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால 150 to 160 நிக்க தான் வாய்ப்பு இருக்கு. மற்றதெல்லாம் ஒதுக்கணும். தலைவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ராகுல் காந்தி எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியல. இந்தோனேஷியால இருக்காரா, இந்தியால தான் இருக்காரா, என்ன முடிவு எடுக்க போறாரு. 28 சீட்டு நாளைக்கு கிறிஸ் ஓடங்கர் வந்து கையெழுத்து போட்டுருவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் கிறிஸ் ஓடங்கர் வந்து கையெழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு தெரியல. செல்வ பெருந்தகை வேணா புகழ்ந்து பேசலாம் ஸ்டாலின் அவர்களை, கேசி வேணுகோபாலும் புகழ்ந்து பேசல, கிறிஸ் ஓடங்கரும் புகழ்ந்து பேசல, மாணிக்கம் தாகாரும் இதுவும் வாய் திறக்காம இருக்காங்க. அதனால நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு அந்த ஓப்பன் பண்ணி வச்சு அறிவாலயத்துல வந்து சைன் போட்டாதான் அஃபீஷியலா எடுத்து அந்த பேப்பர் எடுத்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்தாதான் தெரியும் இது என்ன நடக்குது அப்படின்றது. பார்ப்போம் அது என்ன நடக்குது. சீட்டு கேட்கறவங்க, இந்த மாதிரி சீட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் உட்கார வைக்கிறதுக்கான, புதுசா வரவங்களுக்கா, புதுசா வந்தவங்களுக்கும் சரி, இல்ல போட்டோம் அடுத்தது இந்த பிரச்சனை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும், யார் ரொம்ப பிரச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வீட் பாக்ஸ் உட்கார வைக்கலாம். சிலுவை சுமந்தவங்களுக்கு இப்படி பண்ண முடியாது. சிலுவை சுமந்தவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கூட்டணியில இருக்க முக்கிய 4 பேர், அவங்கள நீங்க வந்து ஒதுக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணி தான் ஆகணும். புதுசா வந்தவங்க எல்லாம் அதிமுக இருந்து போனாங்க இல்லையா, அதுல முக்கியமான 2-3 பேருக்கு எதுவுமே பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும். அவங்க வந்ததே அதுக்காக தான். ஏன் இல்லைன்னா சும்மா ஏன் அவங்க கிட்ட வர போறாங்க. அதனால ஓபிஎஸ் மாதிரியான நபர்களுக்கு வேணா உட்கார வைக்கலாம். உட்காருங்க, உங்களை வந்து ஒரு எம்எல்ஏ மட்டும் ஆக்கி அழகு பார்க்கறதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. உங்களை ஏதாவது பெருசா
ஆளுநர் மாதிரி ஆக்கணும் தான் நாங்க விருப்பப்படுறோம். ம். நீங்க எப்படிங்க என்ன ஆளுநர் ஆக்குவீங்க அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இமாச்சல பிரதேசத்துல உங்களை நாங்க ஆளுநர் ஆக்குறோம். இல்ல இவங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளுக்கு இவ்வளவு கூட அவ்வளவு கூட எவ்வளவு கொடுத்தாலும் நீ என்ன கேபிட்டல் உங்களுக்கு இருக்கு, எவ்வளவு ஜெயிக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியும். தோத்துட்டோம்னா என்ன நிலைமைன்றது உங்களுக்கு தெரியும். தோத்தாதானே ம்? தோத்தாதானே என்ன அவ்வளவு 200 லட்சியம், 234 லட்சியம், 200 நிச்சயம். நிச்சயம். ம். இன்னும் 5000 போட்டிருக்கோம், ஓட்டு போட மாட்டீங்களா? நான் வாங்கல. நீங்க வாங்கல, நீங்க போட மாட்டீங்க. நீங்க அண்ணனுக்கு போய் போடுவீங்க, அண்ணனுக்கும் நாம் தமிழருக்கு போட்டு வருவீங்க. அண்ணனுக்கும் போட மாட்டாங்க. அண்ணனுக்கு போடலான்ற ஒரு இது எப்போ கட்சி தொடங்கினாரோ அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு போடுவீங்க போட மாட்டீங்கன்றதுலாம் இல்ல. 5000 வாங்கினவங்களுக்கு 5000 போட்டிருக்காரே ஓட்டு போடலாமே அப்படின்ற எண்ணம் வராம போயிடுமா? சொல்லுங்க. மக்கள் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அப்படியா? ஆமா. சரி சரி, தெளிவாயிட்டா சந்தோஷம். பார்த்துக்குங்க. இதுதான் இப்போதைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற நிலவரம். அதனால திமுக எவ்வளவு கூட்டணி தொகுதியில போட்டி போட போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு பெரிய கேள்விதான். இவ்வளோ பிக்கல் புடுங்கல்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி சரி கட்டுறாரு, யாரெல்லாம் ஓரம் கட்டுறாரு அப்படின்றதெல்லாம் நாளையிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். 2-3 தொகுதிகள் இல்லைன்னா எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இங்கேருந்து கிளம்பி அதிமுகவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அதிமுகவுக்கே போறோம்னு போறாங்க. அதுவும் நடக்கும். அந்த மாதிரி கூத்தும் நடக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இதுலயுமே இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு, அதிமுகல இருந்து நிறைய நிர்வாகிகள் திருப்பி தாவேக்காக்கு வரதா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க தலைவரே, உங்களுக்கு என்ன? செய்யதான் மாட்டேங்கிறீங்க. நிறைய பெரிய கூட்டணின்னு சொன்னீங்க. இந்த கூட்டணின்றது இன்னமும் அது பிரச்சனை இல்லை. கூட்டணி இருந்துதான் இந்த தடவை தேர்தலை சந்திக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் எத்தனை. ஏன்னா இப்பவே நம்மளே சொல்றோம் நிறைய ஓட்டு வருது விஜய் அவர்களுக்கு தாவேக்காக்கு வருதுன்றது. பட் ஒரு கூட்டணின்னு ஒரு நல்லா அமைச்சிருந்தாங்கன்னா அது நல்லா தெரிஞ்சிருக்கும், கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வெற்றி உறுதி அப்படின்ற ஒரு அளவுக்கு கணிச்சிருக்க முடியும். அந்த கணிப்பு இப்போதைக்கு இல்லை. போக போக தான் தெரியும் அது வெற்றி எவ்வளவு தூரம் வருது, எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற போறாங்க, தமிழகத்திலோட அரசியல விஜய் அவர்களால என்ன மாற்றம் வருது, இல்ல மாற்றம் வரல அதே 1 2 3 தான் திமுக அதிமுக தாவேகா இப்படி வரப்போதா அப்படின்றதுதான் கேள்வி. அது போக போக தான் தெரியும். கண்டிப்பா கார்த்திக், அடுத்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்றது அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்